சத்தியம் தொலைக்காட்சியினுடைய ஐசக் அவர்கள், பாலிமர் தொலைக்காட்சியினுடைய தினேஷ் அவர்கள், ஊடகவியலாளர் கவிதா முரளிதரன், ஹிண்டு கோலப்பன் உள்ளிட்ட அத்தனை ஊடகவியலாளருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேரத்தில் இவர்களெல்லாம் என்னை ஊக்கப்படுத்தி இம்மாதிரி நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற உத்தியை வகுத்தவர்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றி நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் எனது வெற்றிக்கு கடும் களமாடி என்னை வழிநடத்தி வரும் எனது இணையர் ஆதிரை அவர்களுக்கும், அண்ணன்கள் ராமமூர்த்தி, வீரகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதும் ஆலோசனைகளை கூறி ஊக்கப்படுத்தி வரும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதும் எம் மீது அக்கறை கொண்டுள்ள தென் மாவட்டங்களில் பழைய ராமநாதபுரம் மாவட்டம், இன்றைய விருதுநகர் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இன்றைக்கும் பேருந்து வசதி இல்லாத கிராமம்தான் நான் பிறந்த அயன் ரெட்டியப்பட்டி கிராமம். சொந்த ஊரில் இருந்து அப்படிப்பட்ட அந்த ஊரிலிருந்து திண்டிவனம் தொகுதியில் தங்கி களப்பணியாற்றிய உறவுகள் மனோகரன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு இருந்து தேர்தல் பணியில் களமாடிய தம்பிகள் முதல்வன், சேர்மத்துறை, சஜித்குமார், ஹாரிஸ், இளவழகன் மற்றும் ஊடகவியலாளர் சந்தோஷ் உள்ளிட்ட விடுதலை சேர்த்தல் யாவருக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களை திண்டிவனத்தில் ஒருங்கிணைத்து பாடாற்றிய தம்பி ஜெஃப்ரி, அஜித் செல்வராஜ் உள்ளிட்ட தோழர்களுக்கும், படைப்பை தியாகு உள்ளிட்ட தோழர்களுக்கும், கலைக்குழுக்களாக களமாடிய மக்கள் மன்றம் தோழர்கள் மகேஷ், ஜெஸ்ஸி, பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கத்தின் பேராசிரியர் பிரபா கல்விமணி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தோடு சேர்த்து நான் முக்கிய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 1758 1759 ஆண்டு பிரெஞ்சு படை சென்னை மாகாணத்தில் சென்னை இங்கே தாக்கும் பொழுது இந்த கோட்டையிலே நின்று இந்த கோட்டையை பாதுகாத்த ஒரு படை இருக்கிறது. அன்றைக்கு பிரிட்டிஷார் படை பல்வேறு ரெஜிமெண்ட்டுகளை உருவாக்கினார்கள். மகாராஷ்டிராவிலே மகர் ரெஜிமெண்ட் ஒன்று இருந்தது. அதேபோல சென்னையிலே பறையர் ரெஜிமெண்ட் ஒன்று இருந்தது. அந்த ரெஜிமெண்ட் தான் பிரெஞ்சு படையை வீழ்த்தி இந்த கோட்டையை காப்பாற்றியது. அப்படிப்பட்ட கோட்டையில் நின்று இன்றைக்கு சட்டப்பேரவையில் நானும் உட்கார்ந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிய அந்த பறையர் ரெஜிமெண்ட்டுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த அவையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று சனாதனத்துக்கு எதிராக, சாதியத்துக்கு எதிராக சமராடிய தந்தை பெரியார் அவர்களுக்கு இந்த அவையில் என்னுடைய வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமத்துவத்திற்காக சாதி ஒழிப்பு களத்தில் களமாடி வீரச்சாவடைந்த போராளிகள் இமானுவேல் சேகரன், மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட அத்தனை சாதி ஒழிப்பு போராளிகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாயகம், தேசியம், தன்னாட்சி என தமிழீழ விடுதலை களத்தில் வீரச்சாவடைந்த மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எமது செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரறிவாளன் உள்ளிட்ட 3 தமிழர்கள் விடுதலைக்காக மரண கொட்டடியில் இருந்தபோது அவர்களுடைய விடுதலைக்காக வீரச்சாவடைந்த காஞ்சிபுரம் மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த செங்கொடி அவருடைய நினைவு நாள் என்று அவருக்கும் இந்த நேரத்தினுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழீழ விடுதலை களத்தில் வீரச்சாவடைந்த கரும்புலி முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை நான் இந்த களத்திலே இந்த அவையில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.